ஏயின் வருமானம் பியை விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏபி 2 பேர் இருக்காங்க. ஏயின் வருமானம் பியை விட 25% அதிகம். ஸோ அப்போ பி 100 ரூபா வாங்குறாருன்னா ஏ பார்த்தோம்னா 125 ரூபா வாங்குவார். பாருங்க, ஏயின் வருமானம் பியை விட 25% அதிகம். ஸோ பியை விட 25 ரூபா அதிகமாக இவர் வாங்குறாரு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா பியின் வருமானம் ஏவை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பியின் வருமானம் ஏவை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 125ல் 100 போச்சுன்னா 25 வகுத்தல் யாரை விட ஏவை விட குறைவு அப்படிங்கிறாங்க. அப்போ ஏவுடைய வேல்யூ பார்த்தோம்னா 125 இன்ட்டு இங்கே சதவீதம் கேட்கறதுனால இன்ட்டு 100. ஸோ 25ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5, 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 20%. அப்போ பியின் வருமானம் ஏவை விட 20% குறைவு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏயின் வருமானம் பியை விட 50% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏவை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.